வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரளாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு கொரோனா பாதிப்பு. நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 39ஆக அதிகரிப்பு. கொரோனா வைரஸ் எச்சரிக்கை. மக்கள் தேவையற்ற வெளியூர் பயணங்களை தவிர்க்க தமிழக அரசு வேண்டுகோள். கொரோனா வைரஸ் எதிரொலி. உதகை தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் கிருமி நாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்ய ஏற்பாடு. பெண்களின் பாதுகாப்பையும் அவர்களின் மரியாதையையும் உறுதிப்படுத்த உறுதியேற்போம். மகளிர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து. சீனாவில் கொரோனா வைரசுக்கு பலியானோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பு. 3097 பேர் இதுவரை உயிரிழந்ததால் மக்கள் அச்சம். பெண் மருத்துவர்கள் இணைந்து கொண்டாடிய மகளிர் தின விழா. குடும்பத்தினருடன் பங்கேற்று ஆடிப்பாடி உற்சாகம். மகளிர் தின பரிசாக நாடாளுமன்றத்தில் 33% மகளிர் இட ஒதுக்கீட்டை மத்திய அரசு அமல்படுத்த வேண்டும். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு பயணங்கள் மூலமாகவே கொரோனா வைரஸ் பரவுவதாக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தேவையில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பீலா ராஜேஷ் இவ்வாறு தெரிவித்தார். இந்த டிசீஸ் வர்றது ஒன்லி வித் டிராவல் ஹிஸ்டரி அண்ட் டிராவல் ஹிஸ்டரியோட கான்டாக்ட்ஸ் அவங்க மூலியமா தான் இந்த டிசீஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிறது. அண்ட் மூணாவது என்னென்ன ஏதாவது அண்டர்லைங் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லை ஓல்ட் பீப்புள் அவங்கெல்லாம் அந்த அண்டர்லைங் இன்ஃபெக்ஷன்ஸை கண்டிப்பாக ட்ரீட் பண்ணணும். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி ஏதாவது டிசீசஸ் இருந்தால் அதெல்லாம் கண்டிப்பாக கண்ட்ரோலில் வைக்கணும். கேரளாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் நாட்டில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 39ஆக அதிகரித்துள்ளது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த தந்தை, தாய், குழந்தை மற்றும் உறவினர்கள் 2 கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் இந்தியாவில் கொரோனா பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 39ஆக அதிகரித்துள்ளது. ஏற்கனவே 3 பேருக்கு கேரளாவில் கொரோனா சிகிச்சை அளிக்கப்பட்டு குணப்படுத்தப்பட்டது. தற்போது கூடுதலாக 5 பேருக்கு கொரோனா வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. அவர்களுக்கு தனி அறையில் வைத்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அமெரிக்காவிலிருந்து சென்னை வந்த சிறுவனுக்கு கொரோனா அறிகுறி தென்பட்டதை அடுத்து சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அச்சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்காவிலிருந்து தோஹா வழியாக விமானம் மூலம் நீலேஷ் என்ற 15 வயது சிறுவன் தனது குடும்பத்தினருடன் சென்னை வந்தான். அங்கு நடத்தப்பட்ட கொரோனா பரிசோதனையில் அச்சிறுவனுக்கு அதற்கான அறிகுறிகள் இருந்ததால் அவன் விமான நிலைய மருத்துவர்களின் உதவியுடன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டான். அங்கு அச்சிறுவனுக்கு உரிய பரிசோதனைகள் செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த சிகிச்சை தொடர்பான விவரங்கள் எதையும் வெளியில் யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என அச்சிறுவனின் பெற்றோர்களுக்கு அரசு தரப்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு கிருமி நாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உதகை தாவரவியல் பூங்காவுக்கு தமிழகத்தில் இருந்து மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருகின்றனர்.
கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உதகை தாவரவியல் பூங்காவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் கிருமி நாசினி கொண்டு கைகளை தூய்மை செய்த பின் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த நடவடிக்கை சுற்றுலா பயணிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. உள்ள என்ட்ரு ஆனோனையே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லிக்விட் எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த அவேர்னஸ். ஐ திங்க் கொரோனா வைரஸ்க்காக இதே மாதிரி எங்கள் ஆஃபீஸில் இதே மாதிரி எங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாலும் சரி, எங்கே நாங்கள் போயிட்டு வந்தாலும் எங்களுக்கு வந்து இதை கொடுத்துட்டு தான் வர்றாங்க. அதே மாதிரி நிறைய அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்கூல்லையும் அதே மாதிரி இந்த மாதிரி பப்ளிக் நிறைய பேர் இருக்கிற இடத்துலையும் கொண்டு வந்தால் அது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஸ்கூலில் அண்டு ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணுற பிளேஸில் எல்லா பக்கம் கொடுத்தா எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களின் பாதுகாப்பையும் அவர்களின் மரியாதையையும் மீண்டும் உறுதிப்படுத்த உறுதியேற்போம் என மகளிர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக மகளிர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சமூகத்தின் அனைத்து துறைகளிலும் தங்கள் அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி, தியாகம் ஆகியவற்றால் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்திய தனித்துவமிக்க சாதனை பெண்களை வாழ்த்துவதே மகளிர் தினமாகும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த நேரத்தில் பெண்களின் பாதுகாப்பையும் அவர்களுக்கு அளிக்கும் மரியாதையையும் மீண்டும் உறுதிப்படுத்த உறுதியேற்போம் என்றும், இதன் மூலமே அவர்கள் தங்கள் இலக்கினை நம்பிக்கையுடனும் உத்வேகத்துடனும் தடையின்றி அடைய முடியும் என்றும் அவர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இதேபோல் பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். தமது ட்விட்டர் வலைதளத்தை 7 பெண் சாதனையாளர்கள் இன்று பயன்படுத்திக் கொள்வார்கள் என்றும் பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். இதனிடையே சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி தெலுங்கானா மாநில ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். தடைகளை தகர்த்து தவிடு பொடியாக்கி சாதனைகளாக தடம் பதிக்க அனைத்து மகளிரையும் வாழ்த்துவதாகவும், அனைத்து மகளிருக்கும் தமது மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அரசு பள்ளியில் பயின்று IAS கனவோடு சென்னை வந்து ஏராளமான மாணவர்களை ஆட்சி பணியில் அமர்த்தி ஒரு வெற்றிகரமான பயிற்சியாளராக உருவெடுத்துள்ள வெற்றி பெண்மணியின் கதையை பார்க்கலாம். நாமக்கல் அரசு பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்து கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் BSc அக்ரி முடித்தவர் நித்யா. IAS தேர்வில் வெற்றி பெற்று ஆட்சியராக அமர வேண்டும் என்ற கனவோடு சென்னைக்கு வந்த நித்யா ஆரம்ப நாட்களில் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சி எடுத்து தேர்வு எழுதினார். எனினும் குடும்ப சூழல் அவரை தொடர்ந்து தேர்வு எழுத அனுமதிக்கவில்லை. திறமை இருந்தும் வாய்ப்பை பயன்படுத்த முடியாமல் தனது கனவை கனவாகவே வைத்துக் கொண்ட நித்யா குடும்பத்திற்காக வருமானம் ஈட்ட ஒரு தொழில் தொடங்க திட்டமிட்டார். என்ன தொழில் செய்வது என்று யோசித்தபோது தனக்கு கிடைக்காத IAS வாய்ப்பை மற்றவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஒரு பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சியாளராவது என்று முடிவெடுத்தார். தமிழ் மீடியமில் படித்தோம், பெண்ணாக பிறந்துட்டோம், ஒரு மிடில் கிளாஸில் பிறந்துட்டோம், எதுவுமே தடை கிடையாது. ஏன் தடை கிடையாதுன்னா, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா, உங்களோட ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா, இதைத்தான் பண்ண போகிறோம் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா, பாலோ கோயிலில் ஒரு விஷயம் சொல்லுவார், நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய அத்தனையும் உங்களுடைய அந்த ஃபோக்கஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், எல்லாமே சரியாக அமைஞ்சு வரும் அப்படின்வாங்க. அப்படி ஒரு விஷயமா தான் நான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்குறேன். எல்லாமே சரியாக அமைஞ்சு வந்தது. அப்பாவோட சப்போர்ட் ஆகட்டும், கணவருடைய சப்போர்ட் ஆகட்டும், ஏன் எனக்கு பிறந்த 2 பெண் குழந்தைகள் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் வந்து இங்கே ஆஃபீஸில் 9 to 5 வேலை பார்த்துட்டு வீட்லேயும் போய் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய நாள் வெளியிடங்களுக்கு, வெளி ஊர்களுக்கு பேசுகிறதுக்கு போக வேண்டியிருக்கும், இந்தியா முழுக்க பயணம் போக வேண்டியிருக்கும். என்றைக்குமே என்னுடைய குழந்தைகள் என் குழந்தைகளோ கணவரோ, நீ ஒரு பொண்ணு தானே, நீ ஒரு பெண்ணாக வந்து வீட்டில் தானே இருக்கணும், எதுக்கு வெளியே போகிறேன்னு கேட்டது கிடையாது. இதெல்லாம் உனக்கு தேவையான்னு கேட்டது கிடையாது. இதன் மூலமாக காசு வரப்போதான்னு கேட்டதே கிடையாது. எல்லா கனவையும் காசு மூலமாக நம்மளால் எடை போட முடியாது. காசை தாண்டின சில விஷயங்கள் இருக்குது. அதுதான் என் வாழ்க்கையை நிறைவாக வச்சுருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோடய வாழ்க்கையில் இதை நான் சாதனையாக நினைக்கிறேன்னா இல்லையாங்கிறத விட, இதனால் எத்தனை பேர் வந்து IAS ஆனாங்க, என்னுடைய மாணவர்கள் வந்து இந்தியா முழுக்க IAS ஆஃபீஸர்ஸ், IPS ஆஃபீஸர்ஸ், IFS, டெப்டி கலெக்டர், DSPன்னு இந்தியா முழுக்க எந்த மாநிலத்துக்கு நீங்கள் போனாலும் அங்கே வந்து என்னுடைய மாணவர் யாராவது ஒருத்தர் இருப்பார். அப்படிங்கிறது தான் என் வாழ்க்கையோட சாதனையாக நான் நினைக்கிறேன். மற்றவர்களின் கனவை நிஜமாக்குவதை தனது நெறியாக்கினார்.
இவரிடம் பயின்ற பல மாணவர்கள் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று பல்வேறு ஆட்சிப் பணியில் அமர அவரது பயிற்சி திறன் ஏராளமான மாணவர்களை இவர் பக்கம் திருப்பியது. கடந்த 8 ஆண்டுகளாக ஒரு வெற்றிகரமான ஐஏஎஸ் அகாடமியின் இணை இயக்குனர் மற்றும் பயிற்சியாளராக வலம் வரும் நித்யா இன்று இவரிடம் பயின்ற மாணவர்களை பல துறையில் அதிகாரிகளாக அமர்த்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் சென்று பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியருக்கு கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜேஷ். நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை மகளிர் தின பரிசாக மத்திய அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு தனது விருப்பத்தை தெரிவித்தார். உலக மகளிர் தினம் என்று உலகத்தில் உள்ள அனைத்து மகளிருக்கும் சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும். இந்திய நாட்டில் சம உரிமை கொடுக்கறதில்லை. குறிப்பாக தொடர்ந்து பாராளுமன்றத்தில், சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் 33% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று போராடி இருக்கிறார்கள் மகளிர்லாம். பாராளுமன்றத்தில் இருக்கிற மகளிர்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் அதை முடிக்கலை. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 33% இடஒதுக்கீடை மகளிருக்கு கொடுத்தால்தான் உலக மகளிர் தினத்திற்கு பிரதமர் அவர்கள் ஒரு பரிசாக கொடுத்தா இருக்குமே தவிர. மாண்புமிகு அம்மாவின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மாண்புமிகு அம்மாவின் 72வது பிறந்த நாளையொட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் தென் சென்னை வடக்கு மாவட்டம் 62வது தெற்கு வட்ட கழக செயலாளர் பாசறை திரு ப. குட்டி தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தென் சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு வ. சுகுமார் பாபு மற்றும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதி கழக செயலாளர் திரு எல். ராஜேந்திரன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் திரு சந்தான கிருஷ்ணன், திரு ஜெயமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் வடசென்னை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வெள்ளிவாக்கம் பகுதி கழக செயலாளர் திருமங்கலம் திரு காளிதாஸ் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் 96வது வட்ட கழக தலைவர் திரு சபாபதி, வடசென்னை வடக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு ஆனந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து இரும்பு ஏற்றி வந்த லாரி கோவையில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கோவை சரவணம்பட்டியை அடுத்த கரட்டுமேடு பகுதிக்கு வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியை ஓட்டி வந்த பெங்களூருவைச் சேர்ந்த ஓட்டுநர் சதீஷ் படுகாயமடைந்தார். இதனையடுத்து அவரை மீட்ட அப்பகுதி வாசிகள் உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். புதுச்சேரி கடற்கரையில் நடைபயிற்சிக்கு சென்ற கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணனிடம் செல்போனை பறித்த பட்டதாரி இளைஞர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொருவரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 2ஆம் தேதி அமைச்சர் கடற்கரையில் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்த போது பாதுகாப்பு அதிகாரியிடம் இருந்த அவரது செல்போனை இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் பறித்து சென்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாலாவை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக இருந்த செந்தில்குமாரை திருப்பூரில் கைது செய்தனர். மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. புதுச்சேரியைச் சேர்ந்த சர்க்குணம் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் சென்னை பூந்தமல்லி நோக்கி வந்து கொண்டிருந்த போது மாமண்டூர் என்ற இடத்தில் கார் திடீரென தீப்பிடித்தது. புகை வருவதை கண்ட குடும்பத்தினர் காரில் இருந்து தப்பி ஓடினர். சம்பவ இடத்திற்கு வந்த செங்கல்பட்டு தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். எனினும் கார் முழுமையாக எரிந்தது. உலக மகளிர் தினத்தையொட்டி திருப்பூரில் இருவேறு இடங்களில் நடைபெற்ற மாரத்தான் போட்டிகளில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரியில் இருந்து வஞ்சிபாளையம் வரை நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் மகளிர் பாதுகாப்பு வலியுறுத்தப்பட்டது. இதேபோல் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து வீரபாண்டி வரையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் புற்றுநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த மாரத்தான் போட்டிகளின் முடிவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பெண்கள் ஏராளமானோர் தங்கள் முடிகளை தானமாக கொடுத்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அருகே காப்பு காட்டில் ரயில் வரும் சத்தத்தை பயன்படுத்தி செம்மரங்களை வெட்டி கடத்தி வந்தவர்களை போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் காப்பு காட்டில் சந்தேகிக்கும் வகையில் ஆள் நடமாட்டம் இருப்பதாக ஆற்காடு சரக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் வந்ததை அடுத்து 3 தனிப்படை குழுவினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது செம்மரங்களை வெட்டி கொண்டிருந்த வேடந்தாங்கலைச் சேர்ந்த மணிகண்டன், விஜயகுமார் ஆகியோரை கைது செய்தனர். அவர்கள் கொடுத்த தகவலின்படி மற்றொரு மணிகண்டன், சத்யராஜ் ஆகியோரை கைது செய்த வனத்துறையினர் 2 டன் செம்மர கட்டைகளை பறிமுதல் செய்தனர். சென்னை முகப்பேரில் உள்ள இருதய நோய் அறுவை சிகிச்சை மருத்துவமனைக்கு தொலைபேசி வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாலையில் மருத்துவமனை தொலைபேசிக்கு அழைப்பு ஒன்று வந்தது. அதில் மருத்துவமனையில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய மர்ம நபர் உடனடியாக அழைப்பை துண்டித்துள்ளார். இந்த செய்தி மருத்துவமனையில் இருந்த நோயாளிகளுக்கு தெரிந்ததால் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இதுகுறித்து திருமங்கலம் காவல்துறையினர் நேரில் சென்று சோதனை மேற்கொண்டதில் வெடிகுண்டு எதுவும் இல்லை என்பதும் வெறும் வதந்தி என்பதும் தெரியவந்தது. உலக மகளிர் தினத்தையொட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் உலக மகளிர் தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பொறியியல், தொழில்நுட்பம், கட்டிடக்கலை ஆகிய பிரிவு பயிலும் மாணவியர்கள் பட்டிமன்றம், ஆடல், பாடல், நாடகம் என தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி காண்போரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். உலக பெண்கள் தினத்தை கொண்டாடும் விதமாக கோவையிலிருந்து பெங்களூரு வரை செல்லும் உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலை முழுக்க பெண்கள் இயக்கினர். ஓட்டுநர், டிக்கெட் பரிசோதகர், கார்டு ஆகிய பணிகள் அனைத்தும் பெண்களால் மேற்கொள்ளப்பட்டது. முன்னதாக தெற்கு ரயில்வே சேல கோட்ட மேலாளர் அனைவருக்கும் மலர்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். பெண்களை கௌரவிக்கும் நிகழ்வாக நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ததாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. திருச்சி வடக்கு மாவட்டம் மகளிர் அணி சார்பில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை அறிவியல் கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு கழக கொள்கை பரப்பு செயலாளர் செல்வி CR சரஸ்வதி ரோஜாப்பூ மற்றும் இனிப்புகள் வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். மாவட்ட மகளிர் அணி செயலாளர் திருமதி சுமதி, பொதுக்குழு உறுப்பினர் திருமதி லதா, மாவட்ட மகளிர் அணி தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திருமதி கோமதி மங்கை உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். இதேபோல் திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் மகளிர் தின விழாவையொட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் பணிபுரிந்து வரும் பெண் போக்குவரத்து காவலர்கள், துப்புரவு பணியாளர்கள், பேருந்தில் செல்லும் பெண்கள் என பல்வேறு தரப்பினருக்கும் இனிப்புகள் மற்றும் ரோஜா பூ வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஜே சீனிவாசன், கழக அமைப்பு செயலாளர் திருமதி சாருபாலா தொண்டைமான் உள்ளிட்ட மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் உதகை நகர அலுவலகத்தில் கழக மகளிர் அணியினர் கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் கலைச்செல்வன், மாவட்ட மாணவரணி செயலாளர் திரு சுரேன் பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பெண்கள் அங்கீகாரம் அளித்துள்ளனர் என்றும், தியாக தலைவி சின்னம்மாவும் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் பெண்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்றும் கழக கொள்கை பரப்பு செயலாளர் செல்வி CR சரஸ்வதி தெரிவித்துள்ளார். உலக மகளிர் தினத்தையொட்டி அனைத்து மகளிருக்கும் வாழ்த்து தெரிவித்த அவர், மாண்புமிகு அம்மாவின் வழியில் பெண்களின் நலனுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செயல்படும் என்றும் தெரிவித்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் டிடிவி தினகரன் அவர்களும் இன்றைக்கு சொல்லியிருப்பது, உலக மகளிர் தினத்தில் அம்மாவுடைய வழியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அம்மாவுடைய பெயரையும் கொடியில் அம்மா படத்தையும் திருமுகத்தையும் தாங்கியிருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மா வழியில் தொடர்ந்து பெண்களுக்கான நலத்துக்காகவும் அவர்களுடைய எதிர்காலத்திற்காகவும் கண்டிப்பாக பாடுபடுவோம், அம்மா வழியில் நடப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த உலக மகளிர் தினத்தில் சின்னம்மா அவர்களையும் நினைத்து பார்க்க வேண்டும். தன் வாழ்நாள் முழுவதும் அம்மாவுக்கு அர்ப்பணித்தவர் மட்டுமல்ல, இந்த நிமிஷம் வரைக்கும் சின்னம்மாவோட பிரார்த்தனை எல்லாமே மீண்டும் அம்மா ஆட்சி வர வேண்டும்,
பெண்களுக்கு அதிகமான திட்டங்களை அம்மா வழியில் தர வேண்டும். அதே போல் சின்னம்மா அவர்களும் தொடர்ந்து பெண்களுக்கான திட்டங்களை தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி அம்மாவுடைய வழியில் நடக்க வேண்டும் என்பதை எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தி இருக்காங்க. ஆகவே இந்த உலக மகளிர் தினத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்றைக்கும் பெண்களுக்காக நிற்போம், பெண்களுடைய நலனுக்காக பாடுபடுவோம். அம்மா வழியில் பெண்களுக்கான திட்டங்களை கண்டிப்பாக மிக விரைவில் ஆட்சிக்கு வந்து அம்மாவுடைய திட்டங்களை தருவோம். பெண்களுடைய உரிமைக்காகவும் நலனுக்காகவும் தியாக தலைவி சின்னம்மா அவர்களும் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களும் என்றைக்கும் உறுதுணையாக இருப்பாங்க. மீண்டும் உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்கும், ஏன்னா ஒரு தாய்ங்கிற உன்னத ஸ்தானம் பெண்ணுக்கு தான் உண்டு. அதுக்கு தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு பெண் குழந்தைகளை, அம்மா இருந்த வரைக்கும் அது நடக்கலைங்க, இப்போ அது மறுபடியும் ஆரம்பிக்குது. அது நடக்கக்கூடாது. இந்த அரசாங்கத்துக்கு அந்த கடமை இருக்குது. தயவு செஞ்சு தொட்டில் குழந்தை திட்டத்தை அம்மா வழியில் சிறப்பாக நடத்துங்க. பெண் குழந்தைகளை கொல்லக்கூடாது என்பது தான் அம்மா அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி எல்லா அம்மாவோட திட்டங்களும் போய்கிட்டு இருக்கு. ஆகவே அதன் தடுத்து நிறுத்தப்படும். நிச்சயமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு பெண்கள் மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த அங்கீகாரம் வரப்போகிற தேர்தலில் எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பெண்கள் உறுதுணையாக இருந்தாங்களோ, புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்களோ, அதே சமூகத்தில் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் வளர்ந்திருப்பதால் ஒவ்வொரு நாளும் மகளிர் தினம்தான் என நடிகை வரலட்சுமி சரத்குமார் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் மகளிர் தினம் கொண்டாடப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவும், எல்லா நாளுமே மகளிர் தினம்தான் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எல்லாருக்கும் வணக்கம், ஹாப்பி விமென்ஸ் டே அப்படின்னு சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்தீங்க. ஆனால் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி விமென்ஸ் டே தான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொண்டாடிட்டு மற்ற நாள் வந்து நியூஸ் பேப்பர் வந்து பார்க்கும்போது ரேப்பு, அப்யூஸு, சூசைடு இது மாதிரிலாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. ஸோ இந்த ஆக்சுவலாக ஹாப்பி விமென்ஸ் டே வந்து ஹாப்பியாகவே ஒரு விஷயம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி வந்து விமென்ஸ் டே கொண்டாடப்படணும். பிகாஸ் வந்து நம்ம வந்து சரிசமமாக இருக்கும் ஆண்கள் பக்கத்தில். தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் துணையுடன் திண்டுக்கல் மாவட்டம் பிள்ளையார் நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த ராமலிங்கம் என்ற விவசாயி நவீன வெள்ளரி விவசாயம் செய்து வருகிறார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா பிள்ளையார் நத்தம் கிராமத்தில் 2000 சதுர மீட்டர் பரப்பில் பசுமை குடில் அமைத்து சிறிய முறையில் சொட்டு நீர் பாசனம் மூலம் தண்ணீர் செலுத்தி வெள்ளரி விவசாயம் செய்து வருகிறார் விவசாயி திரு ராமலிங்கம். இதன் மூலம் 4 மாதங்களுக்கு ஒருமுறை வெள்ளரி அறுவடை செய்வதாகவும், இருப்பினும் இந்த வெள்ளரிக்காய்க்கு போதிய விலை கிடைக்காதது வருத்தம் அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மாதம் ஆயிடுச்சு. இப்போ 4 மாதமாக காய் அறுவடை பண்ணி இப்போ 3 மாதம் விற்றுக்கிட்டு இருக்கு. இன்னும் 1 மாதத்துக்கு இந்த செடி இருக்கும். இதில் உரங்கள்லாம் தண்ணியெல்லாம் ட்ரிப்பில் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த வருஷத்தில் இதில் 2 தடவை தான் அறுவடை பண்ண முடியும். இப்போ 4 மாதம் அறுவடை பண்ணிடுறோம். அப்புறம் உழவு உழுது ஒரு 2 மாதம் காடெல்லாம் ஆறுவாசியாக விடணும். அதுக்கு பிற்காடு உரம், தொழு உரம் போடணும். அதுக்கு பிற்காடு அதை போட்ட பிற்காடு அப்புறம் நல்லா நிலத்தெல்லாம் கட்டி கணப்பு இல்லாமல் பண்படுத்திட்டு திருப்பி அப்புறம் நாங்கள் விதை நடணும். சர்வதேச மகளிர் தினத்தை நாமக்கலைச் சேர்ந்த பெண் மருத்துவர்கள் தங்களது குடும்பத்தினருடன் இணைந்து உற்சாகமாக கொண்டாடினர். உலகம் முழுவதும் மகளிர் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் நாமக்கலில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த அனைத்து பெண் மருத்துவர்களும் தங்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்று ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். மேலும் பெண்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் வகையில் வாழ்வீச்சு, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளை பெண் மருத்துவர்கள் செய்து காட்டினர். முன்னதாக நாமக்கல் இந்திய மருத்துவ சங்க வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இதில் நாமக்கல் மருத்துவர்கள் சங்க தலைவர் சதீஷ், டாக்டர் கலைச்செல்வி, டாக்டர் நர்மதா, இலக்கியா உள்ளிட்ட இந்திய மருத்துவ சங்க மாநில நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். வேலை பளுவிற்கு இடையே இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றது புத்துணர்வு அளிக்கும் வகையில் இருந்ததாக பெண் மருத்துவர்கள் உற்சாகத்துடன் தெரிவித்தனர். ப்ளஸ் இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மகளிர் தினத்துக்காக மகளிர் முன்னேற்ற ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாமக்கல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இனிமேல் நாமக்கல் இனிமேல் நிறைய பண்ணணுன்ட்டு யோசிச்சிருக்கோம். இன்னைக்கு நிறைய பெண்களுக்கான பொதுநல திட்டங்கள் துவங்கியிருக்கோம், சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் கலை நிகழ்ச்சிகளும் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஸ்டேட் லெவலில் நாமக்கல் பிரான்ச் IMA இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம்.
யார் எங்க கருக்கலைப்பு செய்தாலும் அதை நாங்கள் அரசாங்கத்திடம் தெரிவிக்க வேண்டும். அது 50 நாட்களாக இருந்தாலும் சரி, 40 நாட்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு மாத்திரை கொடுப்பதாக இருந்தால், கருக்கலைவதற்காக மாத்திரை கொடுப்பதாக இருந்தாலும் கூட நாங்கள் நிச்சயமாக அரசாங்கத்திற்கு அதை தெரியப்படுத்துதல் வேண்டும். அந்த படிவங்களை நாங்கள் மாதம் ஒரு முறை ஜேடி ஆபீஸில் நாங்கள் கொண்டு சென்று கையெழுத்து வாங்க வேண்டும் என்கிற அறிவுரைகள் எல்லாம் இருக்கிறது. அரசாங்கம் கடுமையாக இதை கண்காணித்து இந்த விகிதம், ஆண் பெண் விகிதம் சரியாக இருக்க வேண்டும் என்பதில் எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறார்கள். நாங்களும் அதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.